இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹோலி கிரேஸ் ஊழியங்களினூடாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். இன்றைய நாளிலும் கூட பரிசுத்த வேதாகமத்தில் மார்க்கு என்று சொல்லக்கூடிய புத்தகத்திலிருந்து 4வது அதிகாரத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். 4வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கரையிலே இருக்கிறார், கடற்கரையிலே இருக்கிறார். திரளான ஜனங்களும் இயேசுவோடு கூட இருக்கிறார்கள். அந்த திரளான ஜனங்களோடும் இயேசுவுடைய சீசர்களும் இருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி கூப்பிடுகிறார். அந்த நேரத்தில் சீசர்கள் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கு இருக்கிற ஜனங்களை அனுப்பிவிட்டு இயேசுவை கூட படவிலே ஏற்றுக்கொண்டு அக்கறைக்கு போகிறதுக்கு புறப்படுகிறார்கள். இப்பொழுது படகிலே எல்லோரும் ஏறி அப்படியே படகு நகர்கிறது. கடலிலே நடுப்பகுதிக்கு வந்து விட்டார்கள். நடுப்பகுதிக்கு வந்தவுடன் என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒரு பலத்த சுழல் காற்று உண்டாகிறது, பெரும் சுழல் காற்று. அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு, அவர்களால் தாங்கிக் கொள்ளக்கூட முடியாத அளவுக்கான ஒரு சுழல் காற்று உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவை இந்த சீசர்கள் பார்க்கிறார்கள். கடல் கொந்தளிக்கிறது, பலத்த சுழல் காற்று உண்டாயிருக்கிறது. இவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. சீசர்கள் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த படவில் பின்னணியத்தில் தலையை வைத்து நித்திரையாய் இருக்கிறார். இப்பொழுது இயேசுவை நோக்கி, ஐயரே ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கூப்பிடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து நித்திரையாய் இருக்கிறார். அவரை பார்த்து, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், அதாவது நாங்கள் சாக போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கூப்பிடுகிறார்கள். உடனே இயேசு எழுந்திருந்து காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி அதட்டினார். அந்த தருணமே அந்த காற்றில் அந்த கடலில் ஏற்பட்ட அந்த கொந்தளிப்பு, பெருங்காற்று அமைதலாய் நின்று போனது. ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். அந்த பயணத்திலே கூட இருந்தது யார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து. அந்த பயணத்துக்கு ஆயத்தப்படுங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று கூப்பிட்டது இயேசு கிறிஸ்து. அப்போ படகில் இயேசு இருக்கிறார், அந்த பயணத்தை ஆரம்பித்தவனும் அவர். அப்படி இருக்கும் பொழுது சுழல் காற்று வந்த நேரத்தில் ஏன் சீசர்கள் அதை பார்த்து பயப்பட வேண்டும்? இன்று எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறார் என்று நம்பிக்கை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், வானத்தையும் பூமியையும் படைத்தவர் என்னோடு கூட என்னை நடத்துகிறார், என்னோடு கூட வருகிறார் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை என்னிடத்தில் இருக்கிறது. ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையை சுற்றி வரக்கூடிய, எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களை குறித்து ஏன் பயம் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது? எங்களுடைய வாழ்க்கையில பயம் ஏற்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையில் இருப்பாரானால், எப்படிப்பட்ட பிரச்சனையாயிருந்தாலும், எங்களை கவிழ்த்து போடக்கூடிய அளவுக்கு, எங்களை மடங்கடிக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்து வந்தாலும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்று சொன்னால், ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் நித்திரையா இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறது. சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையிலும் கடவுள் நித்திரையா இருக்கிறதை போல இருக்கும். ஏன் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனையில நீங்க யாரை நோக்கி கூப்பிடுகிறீர்கள் என்று சொல்லி தேவன் கவனமாய் இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனை போராட்டம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் நீங்க யாரை நோக்கியும் கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க கூப்பிட வேண்டிய ஒரே ஒருத்தர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர். அவர் கூப்பிடும் பொழுது எங்களுக்கு செவி கொடுத்து உங்களுடைய பிரச்சனையை விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆனபடினால இந்த வார்த்தையை கேட்கிற உங்களிடத்தில் நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போனாலும் பரவாயில்லை, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் முகம் கொடுத்தாலும் பரவாயில்லை, உங்களை விடுவிக்க ஒருத்தர் இருக்கிறார், உங்களை நடத்த ஒருவர் இருக்கிறார், உங்களை நேசிக்க ஒருவர் இருக்கிறார். ஆனபடினால அவரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் மாற்றம் வரும். ஆமென். God bless you.